சந்திரகலா மேடமுடைய பகவத்கீதா சொற்பொழிவுகள் கேட்போம். ஸோ விரல் காட்டும்போது 3 விரல் நம்மளை காட்டுது அப்படின்றது தான் இங்கே உண்மை. அப்படின்னா 2 பெருசா 3 பெருசா? இங்கே 3 தான் பெருசு. இப்படி காட்டும்போது இந்த 3 நம்மளை காட்டுதுன்னா நமக்கே தெரியாமல் நம்ம இன்னொருத்தரை குத்தம் சொல்லும்போது நிறைய குத்தம் நமக்குள்ளே இருக்குன்னு நம்ம கையே நம்மளை காட்டுது. ஸோ நம்ம கையே நம்மளை காட்டுதுன்றப்போ அங்கே தெரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாருமே கண் இருந்தும் கண் தெரியாத பார்வை இல்லாதவங்களாக இருந்திருக்கோம். ஏன்னா நம்ம நல்லா இருக்கோம், நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்னாலும் நாம தான் காரணம். நம்ம துக்கத்தில் இருக்கோம் அப்படின்னா அதுவும் நமக்கு நாம தான் காரணம். நம்ம வாஸ்தவம் அதுதான். அது நான் தான் பொறுப்பு, யாரும் பொறுப்பு கிடையாது. நான் இன்னைக்கு சந்தோஷமாக இல்லை, ரொம்ப துக்கமாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்னோட மனசு, நான் தான் பொறுப்பு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கும் காரணம் நான் தான். நான் இன்னைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் தான். நான் ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கும் காரணம் நான் தான். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் நமக்கு நிறைய மாஸ்டர்ஸ், இப்போ பிரமிட் மாஸ்டர்ஸ் ஆகட்டும், பாலாஜி சார் ஆகட்டும், எத்தனை பேராவது ஆகட்டும், அவங்க கொடுக்கறது எல்லாமே கைடன்ஸ், விஷயத்த சொல்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இப்போது இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே ஒரே இன்ஃபர்மேஷன் தானே இங்கே வருது. ஸோ இங்கே எத்தனை பேர் இதை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க நல்ல நிலைக்கு சேர்றாங்க. கரெக்டாக? நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரே மெசேஜ் தான் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் ஒருத்தங்களுக்கு மட்டும் நல்ல நிலை இருக்குது, ஒருத்தங்க மட்டும் நிலையை ஒரு மெடிடேஷனில் எனக்கு நல்லா வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு காரணம் யார்? நாம தானே. ஸோ நம்ம இன்னைக்கு எந்த நிலையில் இருந்தாலும் யாரும் காரணம் கிடையாது. நம்ம வாஸ்தவத்திற்கு நாம தான் காரணம். ஸோ நம்மளை நாம தான் உயர்த்த முடியும். இப்போது நமக்கு தியானம் அப்படின்றது கிடைச்சிருக்கு, அற்புதமானது. நமக்கு நாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா தியானம் செய்யணும். இந்த சுவாசத்தால் நம்ம நிலையை, உண்மையான கடவுள் நிலையை நம்ம அடையிறோம். அதே மாதிரி சுவாத்தியாயம் செய்யும்போது அந்த ஞானம், மற்ற மாஸ்டர்ஸ் எழுதிய அந்த புத்தகங்கள் படிக்கும்போது எல்லா விஷயங்கள் புரியுது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதையே நிறைய விஷயங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறோம். சஜ்ஜன சாங்கத்தியம் இந்த மாதிரி வரும்போது நிறைய மாஸ்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம கேட்குறோம், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போது இங்கே இத்தனை பேர் நம்ம வந்திருக்கோம்னா நம்ம எல்லாருமே நம்ம ஆன்மாக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாரும் ஒரு வாட்டி நம்ம ஆன்மாக்கு கிளாப் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாருமே உங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க. இதுதான் உத்தரேத ஆத்மனாத்மானம். உங்கள் ஆத்மாவை நீங்கள் உன்னதி நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் மூலியமாக நான் என்னோட ஆன்மாவை உயர்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ இன்னைக்கு நிறைய பேர் வரல, கூப்பிட்டும் வரல, வேலை இருக்காது, இது நம்ம நிறைய பேர் தவிர்த்திருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு நல்லது தெரிஞ்சும் இங்கே வரலை அப்படின்னா அவங்களுக்கு அவங்க சத்ருவாக இருக்காங்க. ஹெல்ப் பண்ணால் நமக்கு நாம் பந்துவாக இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அதுவே ரிபுராத்மனக அப்படின்னா நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணலை, இந்த வாய்ப்பு வந்தும் இங்கே ஆன்மாக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னும் போது நமக்கு நாமளே எதிரிகளாக இருப்போம். ஸோ இங்கே எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஆன்மாக்கு நாம தான் ஹெல்ப் பண்ணுறோம். செய்கிற ஒவ்வொரு செயல், நீங்கள் நல்லது செய்கிறீங்கன்னா அது உங்கள் ஆன்மாக்கு நீங்கள் ஹெல்ப் செய்கிறீங்க. ஒவ்வொரு செயல் நம்ம சரியாக செய்யலை, எண்ணத்தால், சொல்லால், செயலால் நம்ம சரியாக இருக்கோம்னா நம்ம ஆன்மாக்கு நாம் ஹெல்ப் பண்ணுறோம். எண்ணத்தால், சொல்லால், செயலால் நம்ம தவறுகள் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு நாமே எதிரியாக இருப்போம். இப்போ ஒருத்தரை நான் திட்டுறேன் அப்படின்னா அவங்க கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனால் அந்த நம்ம திட்டுற அந்த பேட் எனர்ஜி இங்கே ஃபஸ்ட்டு பாதிக்க செய்யுது, நம்ம மனம் உடலை பாதிக்க செய்யுது. ஸோ அப்போ யார் நம்ம மற்றவங்களை துன்புறுத்துறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளை நாம் துன்புறுத்திக்கிறோம். ஸோ இதுதான் இங்கே நடக்குது. இது எல்லாமே சொல்லணும்னா பகவத்கீதையோட அந்த 2 வரிகள் எவ்வளோ நேரமாவது சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ உத்தரேத ஆத்மனாத்மனா, நம்மளை நாம் உயர்த்திக்கணும். யாரும் நம்மளுக்கு கை கொடுத்து தூக்க மாட்டாங்க. அப்படி நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா இனிமேல் அதை மறந்துடுங்க. நம்மளை நாம தான் ஹெல்ப் பண்ணி கை கொடுத்து மேலே கொண்டு போகணும். ஸோ இதுதான் பகவத்கீதையும் சொல்லுது, நம்ம பத்ரிஜியும் சொல்கிறாரு, நம்ம மாஸ்டர்ஸும் சொல்கிறாங்க. வாய்ப்பு கொடுத்த பாலாஜி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பொறுமையாக கேட்டவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.